வணக்கம். ஒரு மனிதன் தனது மதத்தை மாற்றிக்கொள்ளலாம். அது அவரது தனிப்பட்ட உரிமை. ஆனால் ஒரு கேள்வியை நாம் அமைதியாக சிந்திக்க வேண்டும். மதம் மாறும்போது நமது கலாச்சார அடையாளமும் மாற வேண்டுமா? இதுதான் இன்று நாம் பேசப்போகும் முக்கியமான விஷயம். இந்த பேச்சின் நோக்கம் யாரையும் குறை கூறுவதோ, எந்த மதத்தையும் விமர்சிப்பதோ அல்ல. மாறாக நம் முன்னோர்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கை முறையையும் நம் பண்பாட்டு வேர்களையும் நினைவுபடுத்துவதுதான். ஒரு மரம் உயரமாக வளர வேண்டுமென்றால் அதன் வேர்கள் மண்ணில் ஆழமாக இருக்க வேண்டும். வேர்களை இழந்த மரம் சில நாட்கள் பச்சையாக தெரிந்தாலும் ஒரு நாள் காய்ந்துவிடும். அதேபோல ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கலாச்சாரம் என்பது அவனுடைய வேர். நாம் பேசும் மொழி, நாம் கொண்டாடும் திருவிழாக்கள், நம் ஊரின் பழக்க வழக்கங்கள், நம் குடும்ப மரபுகள், நம் முன்னோர்களின் நினைவுகள், இவை அனைத்தும் சேர்ந்துதான் நம் கலாச்சார அடையாளம். ஒரு குடும்பத்தில் தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, குழந்தைகள் என பல தலைமுறைகள் வாழ்கின்றன. ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்கு ஏதோ ஒன்றை விட்டுச் செல்கிறது. சொத்து மட்டுமல்ல, அனுபவம், நம்பிக்கை, பழக்கம், மரபு. அதுவே ஒரு சமூகத்தை உயிரோடு வைத்திருக்கிறது. இன்று உலகம் முழுவதும் பல நாடுகள் தங்கள் கலாச்சாரத்தை பாதுகாக்க பெரும் முயற்சி செய்கின்றன. ஏன் தெரியுமா? பொருளாதாரம் வளர்ந்தாலும் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் கலாச்சாரம் இல்லாத சமூகம் நீண்ட காலம் தனது அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு தனது தாத்தாவின் பெயர் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தனது குடும்ப வரலாறு தெரிந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கை உருவாகிறது. நான் யார்? என் முன்னோர்கள் யார்? என் குடும்பம் எந்த மரபிலிருந்து வந்தது என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறது. அதுதான் அடையாளம். அடையாளம் என்பது வெறும் பெயர் அல்ல. அது நமது வரலாறு, நமது நினைவு, நமது மரபு. இன்று பல இளைஞர்கள் தங்கள் குடும்ப வரலாற்றை தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். பழைய ஆவணங்களை பார்க்கிறார்கள், பெரியவர்களிடம் கேட்கிறார்கள், தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்கிறார்கள். இது மிகவும் நல்ல மாற்றம். ஏனெனில் தனது வேர்களை அறிந்த மனிதன் எதிர்காலத்தை இன்னும் உறுதியாக உருவாக்க முடியும். நாம் நமது குழந்தைகளுக்கு என்ன கொடுக்க போகிறோம்? பணம் கொடுக்கலாம், வீடு கொடுக்கலாம், கல்வி கொடுக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தங்கள் அடையாளத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் வாழ்வில் ஒரு முக்கியமான பகுதி வெறுமையாகவே இருக்கும். மனிதர்கள் உலகின் எந்த நாட்டிற்கு சென்றாலும் தங்களது மொழியையும் கலாச்சாரத்தையும் மறக்காமல் பாதுகாக்க முயற்சி செய்கிறார்கள். ஏனெனில் கலாச்சாரம் என்பது மனிதனுக்கு சொந்தமான நினைவகம். அதை இழந்தால் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதியையும் இழக்க நேரிடும். இங்கே நாம் மிகுந்த பொறுப்புடன் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தங்கள் மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உள்ளது. அதே நேரத்தில் தங்கள் குடும்ப வரலாற்றையும் கலாச்சார மரபையும் அறிந்து பாதுகாப்பதும் ஈக்குவலி முக்கியமான ஒன்றாகும். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை என்று கட்டாயமாக கருத வேண்டியதில்லை. நாம் எந்த நம்பிக்கையில் வாழ்ந்தாலும் நமது முன்னோர்களின் வாழ்க்கையை அறிந்து கொள்ளலாம். அவர்களின் உழைப்பை நினைவு கூறலாம். அவர்கள் வாழ்ந்த மண்ணை மதிக்கலாம். அவர்கள் உருவாக்கிய பண்பாட்டை பாதுகாக்கலாம். அதுதான் ஒரு நன்றியுணர்வு. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடம் பேசுங்கள். உங்கள் குடும்ப வரலாற்றை கேளுங்கள். உங்கள் ஊரின் பழைய கதைகளை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தாய்மொழியை நேசியுங்கள். உங்கள் பண்பாட்டை மதியுங்கள். உங்கள் முன்னோர்களின் வாழ்க்கையை அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் தனது வேர்களை அறிந்த மனிதன் எங்கு சென்றாலும் உறுதியாக நிற்பான். இறுதியாக ஒரு சிந்தனை. மதம் என்பது மனிதனின் தனிப்பட்ட நம்பிக்கை. கலாச்சாரம் என்பது ஒரு சமூகத்தின் வாழ்வியல் நினைவு. இரண்டையும் புரிந்து கொண்டு பிறரின் நம்பிக்கைகளை மதித்தபடியே நமது பண்பாட்டு அடையாளத்தையும் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். நாம் நமது வேர்களை நினைவில் வைத்திருப்போம். நமது மொழியை பாதுகாப்போம். நமது குடும்ப வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வோம். அதுவே நமது அடையாளத்தை உயிரோடு வைத்திருக்கும் மிகப்பெரிய பொறுப்பாகும். நன்றி. வணக்கம்.